சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காலை முதல் விட்டு சாரல் மழையும் பெய்து வருகிறது. பனிப்பொழிவும் அதிகரித்துள்ளதால் மரம், செடி, கொடிகளில் என அனைத்து பகுதிகளிலுமே பனி படர்ந்து காணப்படுகிறது. அருகில் நிற்பவர்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. தொடர் மழையின் காரணமாகவும் தொடர் பனியின் காரணமாகவும் ஏற்காட்டில் தற்பொழுது வரலாறு காணாத அளவிற்கு கடும் குளிர் நிலவி வருகிறது. இதனால் ஏற்காட்டில் வசிக்கும் மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். கடும் குளிரில் இருந்து தப்பிக்க சொட்டர் மற்றும் ஜர்கின் அணிந்தவாறு சாலையில் நடமாடுகின்றனர். ஆனாலும் குளிரின் தாக்கம் அதிக அளவில் உள்ளதால் பெரும்பாலான மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இதனால் ஏற்காடு மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாகவே பாதிக்கப்படுவது. குறிப்பாக ஏற்காடு மலைப்பாதையில் அதிக பனிமூட்டம் நிலவுவதால், அதாவது சேலம் செல்லும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வாகன விளக்கு எரியவிட்டவாறும் முகப்பு விளக்கு எரியவிட்டவாறு ஊர்ந்து செல்கின்றனர். ஏற்காட்டில் நிலவும் கடும் குளிர் என்பது காரணமாகவே சுற்றுலா தலங்கள் கூட வெறிச்சொலியே காணப்பட்டுள்ளது. இந்த பனிமூட்டம் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட ஏற்காடு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜி.